எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, எனது ஜாதகத்தில் ஜோதிடம் வருமா? இது ஒரு ஆன்லைனில் வந்த ஜாதகம். சரிங்களா? இவங்க 26/9/1984 2:08 AM காலையில் கோவையில் பிறந்திருக்கிறாங்க. லக்னமாக வந்திருக்கிறது துலாம் லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கன்னி ராசி. பிறக்கும்போது தசா இருப்பு செவ்வாய் 6 வருஷம் 11 மாதம் 7 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நடப்பு தசை சனி தசை, சனி புத்தி நடக்குது. சனி தசை 2044 வரைக்கும் இருக்குது. பொதுவாக இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாக வரும். இந்த துலாம் லக்னம் இது ஒரு காற்று ராசி. இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சரிங்களா? லக்னத்திலேயே சுக்கிரன், சனி, 2ல் கேது மாந்தி, 3ல் குரு செவ்வாய், 8ல் ராகு, 11ல் புதன், 12ல் சந்திரன், சூரியன். இங்கே புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. அப்போ சூரியன் ஆட்சி பெற்றுட்டார், புதன் ஆட்சி மூல திரிகோணம் உச்சம் பெற்றுட்டார். சரி, இவங்க பிறக்கும்போது செவ்வாய் தசையில் பிறந்திருக்கிறாங்க. 7 வருஷம் வச்சுக்கலாம். அடுத்து ராகு தசை 25 வயசு வரைக்கும், குரு தசை 41 வயசு வரைக்கும், சனி 60 வயசு வரைக்கும், புதன் 77 வயசு வரைக்கும். சரி, மேலோட்டம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம விதிப்படி தான் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தொழிலோ வேலையோ அமையும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ லக்னத்தில் சனி இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ. அது பாத்ரூம் போனால் சாப்பிட்டா எங்கேயாவது கிளம்புனா அந்த மாதிரி தாமதப்படுத்துவாங்க. அது இயற்கை. பொதுவாக லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. இருந்தாலும் பஞ்சமாதிபதி இங்கே 1-5 சேர்க்கை சேர்றது நல்ல விஷயம். லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றுட்டார். அப்போ லக்னாதிபதி முதல்ல ஆட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டார். அப்போ ஜாதகர் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் லக்னத்தில், அதாவது 8ல் இருக்கிறத விட லக்னத்தில் இருக்கிறதோ இல்லை 6ல் உச்சமாகிறதோ நல்லதுங்க. இப்போ பாருங்க, இங்கே சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கார், ஆனால் சனி உச்சமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். ஸோ இந்த இடத்துல சுக்கிரன் தான் வலுவிழந்து சனிக்கு தான் கொடுப்பார். அப்போ இங்கே சுக்கிரன் 6 டிகிரியில் இருக்கிறாரு, சனி 20 டிகிரியில் இருக்கார். 14 டிகிரிக்குள்ளே சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்துகிறார், அவரே ஆட்சியாக இருக்கிறார். இங்கே குருவும் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறார். புதனும் உச்சமாயிட்டார், சூரியனும் ஆட்சி ஆயிட்டார். 1, 2, 3 கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இவருக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கிறாங்க. 2 ஆட்சி, 1 ஆட்சி மூல திரிகோணம் உச்சம், 1 ஆட்சி மூல திரிகோணம். இப்போ வருங்க இந்த ராகு. இந்த ராகு வீடு கொளுத்தவனை போல் வேலை செய்வார். அப்போ இந்த ராகு வீடு கொடுத்தவன் யார்? சுக்கிரன் ஆட்சி ஆகிட்டார். லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ப ராகு திசை இருக்கும். அப்போ லக்னாதிபதியும் இங்கே ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்றுட்டார். அப்போ ராகு திசையே இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ ராகு தசை 25 வயசு வரைக்கும் இவருக்கு இருந்திருக்குது. சரிங்களா? இவருக்கு கல்யாணமுமே அந்த 25 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ இவர், ஆனால் இந்த துலாம் லக்னத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசை. அது கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்போ அவர் 3ல் மறைஞ்சி ஆட்சி மூல திரிகோணம் பெற்றுட்டார். என்ன தான் இருந்தாலும் அவர் 6க்குரியவன். அப்போ 6க்குரியன் 3ல் இருந்தாலே அப்போ இந்த 3ஆம் இடத்தையும் பிரச்சனை பண்ணும். 3ஆம் இடம் என்ன? இளைய சகோதரம். சகோதரத்துக்கு காரகன் யார்? செவ்வாய். அவர் அங்கேயே இருக்கார். இங்கே குருமங்கள யோகத்தில் இருக்குது.
அப்போ குரு தசையிலேயோ செவ்வாய் திசையிலேயோ இளைய சகோதரத்துக்கு பாதிப்பு வரும். அது எந்த அளவுக்கு வரும் வந்து பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக அது வரும். 3ஆம் இடம் இங்கே இந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருந்தாலும் இந்த சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால இந்த 3ஆம் இடம் கொஞ்சம் வலுவிழந்து இருக்குது. சரி, ஏன்னா அவங்க தம்பி தங்கைகளை பற்றி கேள்வியே வரல. அவங்களுக்கு ஒரே கேள்வி, எனக்கு ஜோதிடம் வருமா. பொதுவாக இந்த ராகு திசையில் இருந்தே இவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 7ஆம் இடம் வந்து செவ்வாயினுடைய வீடு, இது மேச வீடு. இப்போ மருத்துவம், யூனிஃபார்ம் சர்வீஸ், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இது போன்ற துறைகளில் தான் அவருடைய கணவர் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் கேட்டேன், அவங்க பிசியாக இருக்கிறாங்க. அப்போ அது கரெக்டாக அந்த 7ஆம் இடம் பொருந்தது. சரிங்களா? இவங்களுக்கு சனி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலும் கல்யாணம் சீக்கிரம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இவங்க கேள்விக்கு வருவோம். ஆனால் இவங்க இந்த ராகு தசை, ராகு நல்லதை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால தான் இந்த ராகு தசையில் அவங்களுக்கு வேலையும் கொடுத்தது. ஆனால் நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சனியை வச்சு முதல்ல சொன்னேன். இருந்தாலும் புதனும் சனியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஏன்னா இங்கே சனி சுக்கிரனோட சுபத்துவம், புதன் பரிவர்த்தனையாகி உச்சம். அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹச்ஆராக இருக்கிறீங்களான்னு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க படித்த படிப்பு MSW. அப்போ ஹச்ஆராக இருக்கணும்னா சனியும் புதனும் சுபத்துவமாக இருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க நான் வந்து கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனிவே புதனுடைய காரகத்துவம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே புதன் பரிவர்த்தனை மட்டும் ஆகி ஸ்தான பலத்தோடு இருக்க ஒழிய சுக்கிர தொடர்போ குரு தொடர்போ பார்வையோ இல்லை. சரிங்களா? இப்போ இவங்க கேள்வி வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஜோதிடம் வரும். இப்போ யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் வரும். ரெண்டாவது, மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இல்லைன்னா இங்கே சுக்கிரனோடு சேர்ந்து புதன் மீனமனையிலேயோ இருந்தால் அவங்களுக்கு ஜோதிடம் வரும். அதுக்கப்புறம் அவர் லக்னத்தில் திக்பலம், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் திக்பலமானால் ஜோதிடம் வரும். அதுக்கப்புறம் சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தால் ஜோதிடம் வரும். இங்கே என்னதான் இருந்தாலும் சூரியன் புதன் பரிவர்த்தனையான புதன் இங்கே வந்துடுவார். அப்போ இவருக்கு புதன் சந்திர கேந்திரத்தில் இருப்பாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இவருக்கு ஜோதிடம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. ஏன்னா அவரை திக்பலத்தை நோக்கி நெருங்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த லக்கணத்துக்கு சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை பருவத்தில் வரணும். ஆனால் இவங்களுக்கு இடையில குரு தசை மாட்டிக்கிடுச்சு. இந்த குரு தசை இவங்களுக்கு பெருசாக வந்து வேலை செஞ்சுருக்காது, கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்காது. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வருமானங்கிறது ஒன்று வருது. வருமானம் எப்படி வருது? இங்கே பாருங்கள், குரு ஆட்சி மூலத்தெரிகணம் பெற்றுட்டாலே பொருளாதாரத்துக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் ஆட்சி பெற்றுட்டாலே தாம்பத்திய உறவுகளுக்கும் சுகபோகங்களுக்கும் லக்ஸரியான மனைவி வீடு வண்டி வாகனங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. புதன் பரிவர்த்தனையாகி வலுத்துட்டாலே அறிவு சார்ந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த 41 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஒரு 17 33 வயசு இவங்களுக்கு கோல்டன் பீரியடு.
ஏன்னா சனி உச்சமடைஞ்சு சுக்கிரனோட சுபத்துவம் இருக்கிறனால இந்த சனி தசை அருமையாக இருக்கும். அடுத்து புதன் தசை. சனி தசையை விட புதன் தசை நல்லாயிருக்கும். ஏன்னா நவாம்சத்தில் அவர் தனுசு வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். இப்போ இந்த சனி திசையிலையும் புதன் திசையிலையும் கண்டிப்பாக கமர்ஷியல் ஜோதிடராகி இவங்க கண்டிப்பாக நிறைய சம்பாதிப்பாங்க. எனது குருநாதரான ஆதித்யா குருஜியை போல இவங்க ஜோதிடத்தில் கண்டிப்பாக ஜொலிக்க போகிறாங்க. அதுதான் உறுதி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வரிசையாக இங்கேருந்து இது வரைக்குமே கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இதுவே ஒரு கிரக மாளிகா யோகம். இந்த ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே இந்த 5 ராசி கட்டத்துக்குள்ளே வந்துருச்சுங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு கிரக மாளிகா யோகம். சரி, குரு வந்து பாருங்கள் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், அப்போ கலத்திரம் நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துலேயே ஜாதகரே பாக்கியசாலி. 11ஆம் இடத்து இந்த குருவை பாருங்கள், இந்த புதனை குருவும் பார்க்குறார். அதனால தான் இப்போ இந்த ஜோதிடத்தில் ஜொலிக்க போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க பார்த்த வேலையும் கம்ப்யூட்டர் கவுன்சிலிங் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு குரு ஆசானாக இருக்க தகுதி பெற்றவங்க தான் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அப்போ குரு இங்கே சுபத்து இந்த குரு புதனுக்கு டிகிரி எடுத்து பார்த்தாலுமே புதன் 27 டிகிரியில் இருக்கிறாரு, குரு 10 டிகிரியில் இருக்காரு. 17 டிகிரிக்குள்ளே சிம்ம மனையை பார்க்குறாரு. சரிங்களா? ஆனால் இங்கே சிம்மாதிபதி வந்து அமாவாசைக்கு நிகரான சந்திரனுங்கிறதுனால அரசு வேலை உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஆனால் கண்டிப்பாக இவங்க ஜோதிடத்தில் ஜொலிப்பாங்க. 33 வருஷம் ஆதித்யா குருஜி ஐயாவை விட ஒரு படி மேலே போவாங்க அப்படிங்கிறது உறுதிங்க. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.